தமிழ்நாடு மீனவர்கள் சிறைவாசத்தின் அச்சத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். வெளியுறவுத்துறைக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். எம்ஜிஆரை கொச்சைப்படுத்தி பேசிய திருமாவளவனுக்கு கடும் கண்டனங்கள். நைனா நாகேந்திரன் ஆவேசம். கோபி சுதாகர் ரொம்ப நேர்மையாக கருத்து சொல்லியிருக்கிறார்கள். திருமாவளவன் கருத்து. ஐடி, இடி உள்ளிட்ட அமைப்புகள் துணையுடன் 2026 தேர்தலை எதிர்கொள்ள எதிரிகள் தயாராக உள்ளனர். அமைச்சர் சேகர் பாபு பேச்சு. இல்லந்தோறும் மூவர்ண கொடி யாத்திரையில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து ஆட்சிக்கு வருவோம். அன்புமணி ராமதாஸ் உறுதி. தமிழ்நாடு அரசின் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. கமல்ஹாசன் பேச்சு. எடப்பாடியுடன் இணையும் எண்ணம் இல்லை. டிடிவி தினகரன் திட்டவட்டம். மதுரை கள்ளழகர் கோயிலில் ஆடித் திருவிழா. ஊர்கூடி தேரெழுத்த மதுரை மக்கள். சென்னையில் தொடங்கிய செம்மொழி நாணய காட்சி. ஏராளமானோர் கண்டுகளிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள். தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை என்றால் எம்பி பதவியை ராஜினாமா செய்யுங்கள். ராகுல் காந்திக்கு பாஜக பதில். ரஷ்யாவில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6 பதிவு. குரில் தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.1 பதிவு. சென்னை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.